புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டெல்லி 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 டெல்லினா சும்மா வாங்க. டெல்லி தான். என்ன டெல்லி தான்? அந்த டெல்லியை குறித்து தான் முழுமையாக இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போயிட்டு போவோம். டெல்லி அடிமை பார்ட் 1, டெல்லி அடிமை பார்ட் 2. சொன்னா யாருங்க கேட்கறாங்க? சொன்னா கேட்டா தானே. பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், விஜயை யாரும் நம்பாதீங்க. அவருடைய கட்சி ஒட்டுமொத்தமாக பிஸ்கேஜேபி கட்சி RSS ஓட உருவாக்கம், பிஸ்கேஜேபி கட்சியோட ஒரு பிரான்ச்சாகத்தான் தமிழ்நாட்டில் ஓபன் பண்ணியிருக்காருன்னு சொன்னா கேட்டாங்களா? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுதான் ஆதாரங்களை அள்ளி வீசினாலும் அந்த ஆதாரங்களை அவங்க கிட்ட போய் சேராதவாறு அப்படியே போட்டு அமுக்குவாரு. எப்படி தெரியுங்களா? என் அரசியல் எதிரி யாரு? மக்களை நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? என் கொள்கை எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்லைங்க? எனக்கு அது போதங்க. வேமா சூசோ இல்லாம இவர் சொல்ல மாட்டாராம் வாயை திறந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு. ஆனா பாருங்க, கூட்டத்தை பார்த்து கேட்கறாரு. உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என் அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருட்டிய அரசியல் எதிரி குறித்து பக்கம் பக்கமா எழுதி வச்சு மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை பேசுறீங்க இல்லைங்களா? கொள்கை எதிரி கட்சியோட பேரை வாயை தந்து சொல்ல வேண்டியதுன்னு. டெல்லி பிஸ்கேஜேபி கட்சி மத்திய அரசு என்னோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தரப்பமா வாய. கட்சி ஆரம்பிச்ச சமயத்திலேயாவது கொஞ்சோண்டு சொல்லியிருந்தாரு, கொஞ்சோண்டு என் கொள்கை எதிரின்னு கத்திந்தாரு. ஆனா பாருங்க, இன்றைக்கு சுத்தமா முழு நேர அடிமையாக இருப்பதுதான் அவருடைய முழு கொள்கையே. தேர்தல் வரைக்கும் எப்படியாவது பிஸ்கேஜேபி கட்சியோட அடிமைன்னு காட்டாதவாறு மூடி வைக்கலான்னு பார்த்தாரு. ஆனா பாருங்க, வெடிச்சு சிதறி வெளிவந்துச்சு. அப்படி வெடித்து சிதறி வெளிவந்ததற்கு காரணமும் வாரிசு நடிகர் விஜய் தான். கட்சி தொடங்கி இது வரைக்கும் ஒரே ஒரு டிவியில கூட பாருங்க அவர் நேர்காணல் கொடுத்ததே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நேற்றைய தினம் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுவும் பாருங்க 1 மணி நேரம். ஆனால் எந்த டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்தாருங்க அவரு? அதை தான் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் 1 டெல்லி அடிமை. திடீர்னு பாருங்க இந்த வாலு போய் கத்தி வந்ததுன்னு சொல்ற மாதிரி சாதாரண கண்ணு போயிட்டு ஞான கண்ணு வருது. வந்த ஞானக்கண் வழியாக ஞானக்கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்க்கிறாரு. பார்த்தா கரூர்ல 41 பேர் பலி. யார் காரணங்க? திட்டமிடாமல் விஜய் சென்றதுதான் காரணம். அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போன காரணத்துல தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்துங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு. அது மட்டும் கிடையாது, விளையும் பயிர் முளையிலே தெரியுமா. ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்க வேணாமா இந்த கூட்டம்லாம் எப்பேற்பட்ட கூட்டம்னு. கூட்டம் இருக்குன்றதுக்காக ரசிகர்கள் கை தட்டுறாங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசக்கூடாது, வாய்க்கு வந்த மாதிரிலாம். அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசணும். எந்த ஒரு திட்டமிடாமல் விஜய் சென்றதுதான் 41 உயிர்கள் பறிபோவதற்கு காரணம் என்று இன்றைக்கு சொல்றாரு, வேமா சூசோ இல்லாம. ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னாரு? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கும். அது எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 உயிர் வந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்கு பொழுது நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான். இன்னைக்கு திறந்த அந்த ஞானக்கண்ணு, அன்றைக்கு ஞானக்கண் திறக்க வேணாம், சாதாரண கண் வழியா பார்த்தாவே தெரிஞ்சிருக்குமே தப்பு யார் மேல இருக்குன்ட்டு. 3 மணிக்கு தான் அனுமதியை வாங்குறாங்க. ஆனால் 12 மணிக்கே விஜய் வருவார், மக்களை சந்திப்பார்னு சொல்லி பல மணி நேரங்களுக்கு முன்பாக கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டிட்டு வந்து சேர்த்த அந்த கூட்டத்துக்கு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, தண்ணி ஏற்பாடு பண்ணல, அடிப்படை வசதிகள் எதையுமே உருவாக்கல. ஆனா பாருங்க, அந்த பட்டியல ஆடு மாடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. நேரம் அதிகமாக நம்ம செட்டப் பண்ணி கூட்டு வந்த கூட்டம் 30 காலேஜுக்கு மேல போயிட்டு கேன்வாஸ் பண்ணி துட்டு கொடுத்து சேர்த்த கூட்டம் அதிகமாகினே இருக்கின்ற நேரலில் பாக்குறாரு அந்த கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது எப்படிங்க பல மணி நேரம் தாமதமா வருவாரு? இந்த தாமதம் தான் இத்தனை உயிர்கள் பறிபோவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு உண்மையை சாதாரண கண் வழியா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அன்னைக்கே சொல்லல. சதி நடந்திருக்குன்னு முதல்ல பாருங்க, அந்த இடத்துல சதி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை செட்டப் பண்ணதே அவர் தான், எடப்பாடி அவர்கள் தான். முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு. விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி, இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது கேட்கிறார்.
இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துட வேண்டியதான் நான் கருதுகிறேன். இவரு பண்ண செட்டப்பை பார்த்ததற்கு பிறகுதான் பாருங்க, ஓஹோ அந்த இடத்துல சதி நடந்திருக்கு. போ என்னென்ன சதி நடந்திருக்கு? கத்தியால கீச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, காலை வச்சு அமுக்குனாங்க. இந்த கழுத்துல காலை வச்சு அமுக்குற கூட்டம் யாருன்ட்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் ஆதாரபூர்வமாக. விஜய் ரசிகர்கள் தான் காட்டுத்தனமாக ஓடுற கூட்டம்னு சொல்லி, இருந்தாலும் ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்து நெரிச்சாங்க, காலை வச்சு அமுக்குனாங்க, கத்தியத்து கீச்சாங்கன்னு வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க இல்லைங்களா? ஆதாரம் இருக்குங்களா? அவ்வளவு எங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டிசைன் பண்ண விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட ஹை டெஃபினிஷன் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் ஏதாவது சதி நடந்ததற்குண்டான ஆதாரங்களை பதிவு பண்ணியிருக்கா? பதிவு பண்ணதை விஜய் ஏதாவது எடுத்து கொடுத்துருக்காரா? அப்போ அந்த இடத்துல சதி எதுவும் நடக்கல. உண்மையில் சதி நடந்ததற்கு உண்டான ஆதாரங்கள் பதிவாகி இருந்தால் இந்நேரம் பத்தி எரிஞ்சிருக்கும். ஸோ சதி எதுவும் நடக்கல. விஜய் அலட்சியத்தால் மட்டும்தான் இதை போன்ற உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு உண்மையை அன்றைக்கு ஏன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லல? அன்றைக்கு பேசும்போது மர்மம், இன்றைக்கு விளையும் பயிர் முளையில் தெரியும். இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிய வேண்டாமா எப்பேற்பட்ட அலட்சிய கூட்டம்னு? ஆனா பாருங்க, இதே கூட்டத்தை பார்த்துதான் அன்னைக்காக பார் பாத்தியா புள்ளியா சுழி போட்டாச்சு, கொடி பறக்குது பார், அதிர்ந்து கேட்குதா ஸ்டாலின் அவர்களே. ஏன் இப்படி டிசைன்? அப்படிங்க, அவன் ஆட்டுகின்றான், நாங்கள் ஆடுகின்றோம். அவன் ஊட்டுகின்றான், நாங்கள் உண்கின்றோம். ஆட்டி வைத்தவங்க ஆடுற மாதிரி தான்ப்பா நாங்க ஆட முடியும். அப்போ என்ன சொல்ல சொன்னாங்களோ அப்படி சொன்னோம், இப்ப என்ன சொல்ல சொல்றாங்களோ இப்படி சொல்றோம். அப்ப நமக்குன்ட்டு சொந்தமா எதுவும் கிடையாது இல்லைங்களா? சரி விடுங்க, இருந்தா அந்த மாதிரி பிஸ்கேஜேபி கட்சியோட பள்ளத்துல போய் விழுவோமா? நம்ம இருந்தாலும் விழுந்துட்டாரு. டெல்லி அடிமை நம்பர் 1. அடுத்து பார்ட் 2ன்னு சொல்ற அந்த பார்ட் 2 முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கு நம்பர் 1 அடிமையோட போட்டி போட்டுனுக்காரு. நீ ஆனா பார்த்துலாம், நீ நம்பர் 1 நான் நம்பர் 1 டெல்லிக்கு யார் அதிகப்படியான அடிமை விசுவாசத்தை காட்டுறதுல இவங்களுக்குள்ள போட்டியே நடந்துட்டு இருக்குங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சிக்கி 41 உயிர்கள் பறிபோகுது. அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள், எந்த ஒரு அதிகாரிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாருமே பாருங்க டெல்லியில இருந்து வரணும். ஒரு நபர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல தான் வரணும். சரி, ஐஜி அசராகர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT நம்பிக்கை கிடையாது. அது மேலேயும் எனக்கு CBI வரணும். சுப்ரீம் கோர்ட் வந்தாலும் சரி, CBI வந்தாலும் சரி, அப்படி வரவங்க எல்லாருமே யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு அதிகாரிகள் இந்த சம்பவத்தை விசாரிக்க கூடாது. எல்லாருமே பாருங்க டெல்லியில இருந்தா வரணும். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் மீது நம்பிக்கை கிடையாது. டெல்லி அபரீத நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களாம் நேர்மையானவர்கள். அங்க இருந்துதான் எனக்கு வந்து விசாரிக்கணும். எங்க இருந்து மறுபடியும் சொல்றோம், டெல்லியில இருந்து. தமிழ்நாட்டில் தான் நடிச்சுட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டில் தான் பிளாக் டிக்கெட் விற்பாரு. பிளாக் டிக்கெட் வித்து கோடி கோடியா சம்பளத்தை உயர்த்திப்பாரு, சொத்தை சேர்த்துப்பாரு, கணக்கு காட்டாம கருப்பு பண்டை பதுக்கி வைப்பாரு. எல்லாமே தமிழ்நாட்டில் தான். பிழைப்பு நடத்துவதற்கு தமிழ்நாடு தேவை. ஆனால் பிரச்சனைன்னு வந்தா டெல்லி தேவை. டெல்லின்னா சும்மாவா? டெல்லி தான். அன்றைக்கு எல்லாத்துக்கும் டெல்லி வரணும்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க, இன்றைக்கு இன்டர்வியூ கொடுக்கறதும் டெல்லியில போய் கொடுக்கணும். விஜய் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரே ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கல. ஒரே ஒரு பிரஸ் மீட்ல நின்று பதில் சொல்ல 41 பேர் இறந்த அந்த சமயத்துல கூட பாருங்க தெரிச்சு ஓடினாரு மீடியாவை பார்த்துட்டு. ஏன் அப்படி? உண்மையை கேட்பாங்க இல்லைங்களா? இங்க உண்மை பேசி விஜய்க்கு பழக்கமே கிடையாது. அப்படி உண்மையை கேட்கும்போது எப்படி அதால பதில் சொல்ல முடியும்? ஆனால் தெரிச்சு ஓடுவார் இங்க தமிழ் மீடியாவை பார்த்து. இதே அந்த பக்கம் வட மாநிலங்கள் பக்கம் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் நேர்காணல் 1 மணி நேரத்திற்கு மேலாக NDTV கொடுக்குறாரு. அந்த டிவியில் தான் நேர்காணல் கொடுக்குறாராம். சீஃப் எடிட்டர் ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதுவும் பாருங்க, திட்டமிடாமல் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாம கேட்கிற கேள்விகள்லாம் டான் 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 பட்டு பட்டு பட்டுன்னு 1 லைன்ல ஆன்சர் பண்ணாராம். இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்றது தமிழ்நாடு. ஆனா அந்த பக்கம் ஊத்தப்பத்தை காட்டினாவே என்னப்பா அது இட்லி ரொம்ப பெருசாகுதே, இது இட்லி தான், கண்டிப்பா இது இட்லி தான், தப்பே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வகையிலான உருட்டு. எந்த ஒரு திட்டமிடாமல் ஸ்கிரிப்ட் இல்லாம நேர்காணல் நடத்தினாங்களாம். அந்த நேர்காணல்ல சும்மா டான் 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 டான்னு விஜய் பதில் சொன்னாராம். தப்பு கிடையாது இந்த மாதிரி உருட்டுறது. ஆனா அந்த மாதிரி உருட்டுற அந்த சீஃப் எடிட்டர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ஹிந்தியில யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பேசினே இருப்பாரு.
டக்குன்னு மறந்துடுவார். எந்த பக்கத்துல என்ன பாயிண்ட் இருக்கு, எந்த பாயிண்ட்டை பேசணும், எந்த பாயிண்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது அவருக்கு. என்னப்பா இது, இதுக்கு முன்னாடி எந்த பக்கத்தை பேசணும், நான் எந்த பக்கத்தை பார்க்கறதுக்கு இப்போ நான் இருங்க நான் கொஞ்சம் புரட்டி பார்த்துக்கிறேன், புரட்டி மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன்னு சொல்லி பேஜை புரட்டிட்டே இருப்பாரு. ஒரு மாவட்டத்துல ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு 40 நாள் டைம் எடுத்துக்கிறாரு. அந்த 40 தினங்கள்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொஞ்சமாவது ஒத்திகை பார்க்காம படிக்கிற மாதிரியாவது மனப்பாடம் பண்ணிட்டு வராரா? இல்லவே இல்லை. பார்த்து படிக்கிறது எவ்வளவு பிரச்சனைங்க அவருக்கு. 4 வார்த்தை இவரால் பார்க்காம சேர்ந்த மாதிரி பேச முடியாது. ஈரோட்ல கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல மஞ்சள்னு எழுதி வச்சா அந்த மஞ்சள்ன்ற வார்த்தை கூட பார்த்தான் படிப்பாரு. பெரியார்னு எழுதி வச்சாங்கன்னா அந்த பெரியார்ன்றதை கூட எழுதி வச்சு தான் படிப்பாரு. இவரு பார்க்காம 1 மணி நேரம் எந்த ஒரு திட்டமிடாத நேர்காணல கொடுத்தாரா? கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. சரி, அப்படி அந்த நேர்காணல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு இனிமேதான் அந்த நேர்காணல டெலிகாஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் சீஃப் எடிட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, என்னென்ன கேள்வி கேட்டோம், என்னென்ன பதில் சொன்னாருன்ட்டு. அதுல மிக முக்கியமானது கரூர் சம்பவம் அவரை ரொம்ப பாதித்துதான். கண்டிப்பா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அவர் மனசுல. அந்த பாதிப்பு எப்பேற்பட்ட பாதிப்புன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் போட்ட 2-3 கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டத்திலேயாவது கரூரில் இறந்து போன உயிர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருப்பாரா? இல்லவே இல்லை. மாறாக இப்போ கூட நீங்க எல்லாம் கரூரை பத்தி நான் பேசுவேன்னு நினைக்கிறீங்க. பேச மாட்டேன், நேரம் வரும்போது பேசுவேன். இறந்த உயிர்களுக்கு இரங்கலோ மௌனாஞ்சலியோ கூட செலுத்த மாட்டார் இவன் நடத்துற கூட்டத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு. ஆனா பாருங்க, கரூர் சம்பவம் அவரை மிகவும் பாதிச்சிருக்கான். இந்த கரூர் சம்பவத்தை குறித்து ஒரு சின்ன சாரி ஃபார் த பிரேக் தடங்களுக்கு வருந்துகிறோம். இதே மாதிரிதான் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் ஆதவர்ஜினா கலந்து கொண்டு பேசினார், வேமா சூசோ இல்லாம. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட எங்க தலைவர் விஜய் யாரும் இருக்கலையே, ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாங்களா? பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். அந்த கரூர் மக்கள் ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட மனசு திட்டல. இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி. என்ன உண்மை? இந்த உண்மையா கேட்பாங்க இல்லைங்களா? என்ன உண்மை தெரியும்? எந்த உண்மை தெரிஞ்சதால அவங்க தப்பா பேச மாட்டாங்க. இப்போ இந்த தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த ஒரே ஒரு சின்ன குறும்படம் பாக்குறீங்களா? ஆனா எங்களோட ஆதங்கத்தை சொல்றோம்னு சொல்லி நாங்க சில விஷயம் பதிவு போட்டிருப்போங்க. ஆனா அது மக்கள் டீம் சரிங்க, தாவேக சைட்லயும் சரிங்க, அது கடும் அதிருப்தி ஏற்படுத்திருக்குதுங்க. நாங்க எங்களோட ஆதங்கத்தை தான் சொன்னமே தவிரங்க, அதாவது நாங்க என்னமோ விஜய் ஒரு தப்பா சித்தரிக்கிற மாதிரியும் அதை ட்ரோல் பண்ணி எங்களை போடுறாங்கன்னா, அது நாங்க சத்தியமா நாங்க மனசார நாங்க பண்ணணுங்கிற நோக்கத்திலே செய்யலீங்க. 11 நாள் ஆச்சு, எங்களுக்கு ஆதரவு இன்னும் ஒரு ஆதங்கம் சொல்லலையே, ஒரு ஆதங்கத்துல மட்டும்தான் நாங்க சொல்ல தவிர மற்றபடி நாங்க அவர் மேல எந்த குறையுமே சொல்லலைங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவரோட நிர்வாகிங்க மெயினா பாத்தீங்கன்னா அருண் ஐயர் சார் வீட்டுக்கே வந்தாருங்க. அப்புறம் எங்க மாவட்ட விஜய் பாலாஜி அவர் வீட்டுக்கே வந்தாருங்க. வீடியோ கால்ல எங்களுக்கு போட்டு விஜய் சார் பேசினாங்க. அவர் சொன்னாருங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், இதுக்கு கலங்காதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு. இது போன வாரம் இவன்லாம் ஒரு தலைவனா பார்க்கறது கூட துப்பு இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கல, ஒரு போன் கூட பண்ணலன்னு இவன் பேசுனது போன வாரம். அதே பேசினவர் தான் பாருங்க. இதற்கு பிறகு விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்பனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா புவரா இறங்கி வேலை செய்யணும். விஜயும் சரி, ஆதவர்ஜினாவும் சரி, ஒட்டுமொத்தமான விஜய் கூட்டமும் சரி சொல்ற அந்த உண்மைன்னு சொல்ற அந்த உண்மைக்கு பின்னணியில் உள்ள உண்மை இதுதான். சரி, இது ஒரு ஓரமாகட்டும். இப்போ நம்ம இந்த இன்டர்வியூக்குள்ள வந்திருக்கோம். அந்த இன்டர்வியூல விஜய் கிட்ட கேட்கறாங்களாம், உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்ட்டு. யார் பேரை சொல்லியிருப்பாரு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேரை சொல்லியிருப்பாரோ? எனக்கு பிடித்த நடிகர், எனக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த நடிகர்களுக்கே அவர் பிடித்தவர் என்று சிவாஜி அவர்கள் பேரை சொல்லியிருப்பாரோ? கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் பேரு சொல்லியிருப்பாரோ? ஏன்னா இவரை கிராமத்துல எல்லாம் கொண்டு போயிட்டு சேர்த்தது விஜயகாந்த் என்கின்ற ஒரு முகத்தின் மூலமாகத்தான் கொண்டு போய் சேர்த்தாரு, விஜய் என்கின்ற முகத்தை. ஒருவேளை அவர் பேரு சொல்லியிருப்பாரோ? சொல்லுவாரா? இல்ல சூப்பர் ஸ்டார் பேரு சொல்லியிருப்பாரோ? ஏன்னா பல ஆண்டுகளாக திரைத்துறையில் வளர வேண்டும் என்பதற்காக ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகனாக தன்னை காட்டிக் கொண்டவர் தான் விஜய். விஜய் நடிக்கிற அனைத்து படங்களிலும் ஏதாவது ஒரு ரஜினி ரெஃபரன்ஸ் பல இடங்கள்ல வச்சிருப்பாரு. போக்கிரி படத்துல கூட, என்னப்பா கண்ணெல்லாம் நல்லா சுத்தரியே, எப்படியே எத்தனை ரஜினி படம் பார்த்திருப்போன்ட்டு தன்னை ஒரு ரஜினி ரசிகனாகத்தான் பல ஆண்டுகளாக காட்டி கொண்டிருந்தார் திரையில். அதனால ரஜினிகாந்த் அவர்கள் பேரை சொல்லியிருப்பாரோ? சொல்லுவாரா? சொல்ல மாட்டோமே. சரி, கமலஹாசன் அவர்கள் பேரை சொல்லியிருப்பாரா? என்னப்பா இது ரஜினிகாந்த் அவர்கள் பேரையே சொல்லன்னு சொல்லும் போது கமலஹாசன் அவர்கள் பேரை சொல்லியிருப்பாரா? இப்ப வேற பாருங்க, ரிட்டையர்ட் ஆன நடிகர்னு வேற சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரு. சரி, யார் பேர் தான் சொன்னாரு? தமிழ்நாட்டில் எந்த நடிகர்கள் கிடையவே கிடையாதுங்க. நடிக்க தெரியாதவங்க அவங்கெல்லாம். நடிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு நடிகர் யாருன்னா ஷாருக் கான். ஷாருக் கான் தான் எனக்கு பிடித்த நடிகர். ஷாருக் கானின் ரசிகன் நானு. ஷாருக் கானுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரஜினி அவர்களுக்கும் ஷாருக் கானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. ஆனா விஜய்க்கும் ஷாருக் கானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? சம்பந்தமே இல்லை. ஆனா நாங்க சம்பந்தம் படுத்திப்போம் இல்ல.
அங்க போயிட்டு NDTVல உட்கார்ந்து ரஜினி பேரை சொல்லி என்ன விளம்பரம் தேடி தர சொல்றீங்களா? யார் பேரையும் சொல்ல மாட்டோம். எனக்கு பிடித்த நடிகர் யாருமே கிடையாது தமிழ்நாட்டுல. அதுவும் பாருங்க நார்த் சைடு தான். விசாரணைக்கு டெல்லி, இன்டர்வியூக்கு டெல்லி, நடிகருக்கு அதுவும் பாருங்க அந்த பக்கம் தான், நார்த் சைடுல தான். அடுத்து முன்மாதிரி யாருங்க முன்மாதிரி? எனக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் முன்மாதிரி. ஓட்டுக்காக எம்ஜிஆர் அவர்களை திருடினாரு, ஓகே. அடுத்த கட்சிக்கு சொந்தமான எல்லா தலைவர்களை திருடி 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 பொழப்பு நடத்துற விஜய் அவர்கள் இது வரைக்கும் எம்ஜிஆர்னு ஊட்டின்றாரு, ஓகே. ஆனா பாருங்க இப்ப அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்த கையோடு ஜெயலலிதா அவர்களும் முன்மாதிரியாம். எந்த வகையில முன்மாதிரிங்க? ஏன்னா பாருங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறாராம். இவர் மேலேயே எக்கச்சக்கமான ஐடி கேஸ் இருக்கு. அதையெல்லாம் வைத்துக்கொண்டே ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அப்படி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறவர் முன்மாதிரியாக ஜெயலலிதா அவர்களை முன்னுதாரணமாக காட்டினா எப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்னா நாங்க சொல்லுங்க, உச்ச நீதிமன்றத்தால் அதிகாரபூர்வமாக அக்யூஸ்ட் நம்பர் 1 என்கின்ற தீர்ப்பு வந்தது. A1 ஜெயலலிதா அவர்கள் என்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அம்மா இயற்கை எய்திய காரணத்தினால் ஊழல் வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு தீர்ப்பெல்லாம் வரல. இறந்து விட்ட காரணத்தினால் தண்டனையில் இருந்து தள்ளி வைக்கப்படுகிறார். அப்படி அதிகாரபூர்வமாக தீர்ப்பின் மூலமாகவே A1 அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்த பிறகு ஜெயலலிதா அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எப்படிங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பீங்க தமிழ்நாட்டுல? எப்படிப்பான்னு இங்க தமிழ்நாட்டுல இன்டர்வியூ கொடுத்துருந்தா கேள்வி கேட்பாங்க. ஆனா இன்டர்வியூ கொடுத்தது எந்த பக்கம்? அந்த பக்கம். இவர் என்ன பதில் சொன்னாலும் ஏற்கனவே பேசி வச்சதானே. அடுத்து ஜனநாயகன் படம் நின்று போச்சாங்க. எப்படிங்க? எனக்கு ஜனநாயகன் நின்றதில் மிகப்பெரிய வருத்தம். ப்ரொடியூசர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ரொடியூசரை நினைத்து வருந்துகிறாராம். யாருக்கு வேணும் வருத்தம்? என்ன தீர்வு? சாரி வேண்டாங்க, தீர்வு தான் வேணும்னு கேட்ட அதே விஜய் இன்றைக்கு வருத்தம்னு சொல்றாரு. வருத்தம் வேண்டாங்க, யாருக்கு வேணும் உங்க வருத்தம்? தீர்வு என்ன? இவர் நடிச்ச திரைப்படத்துக்கே இவரால் தீர்வு என்னன்னு வாங்கி தர முடியல. தீர்வு என்னன்னு தெரியல. ஆனா பாருங்க தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண போற சிஎம்மா. ஆமா சிஎம் தான். என்னங்க கிங் மேக்கர்னு சொல்றீங்க? நான் ஏன் கிங் மேக்கரா இருக்கணும்? ஐ ஆம் த கிங். ஐ ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி கிங். ஐ வில் வின். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். நான் எப்படி சொல்றீங்க? கூடுகின்ற கூட்டத்தை பாத்தீங்களான்ட்டு அந்த இன்டர்வியூல கேட்கறாங்க. மேடையில் நின்று கொண்டு தான் கூட்டத்தை பார்த்து கூட்டம்னு கதறாருன்னு பார்த்தா அந்த இன்டர்வியூல உட்காந்து எனக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளவு இருக்கு? நான் ஏன் கிங் மேக்கரா இருக்கணும்? ஐ வில் வின். இந்த கூட்டத்தை வச்சு என்னால் சிஎம் ஆக முடியாதா? ஆவேன்னு சொல்லி அங்கேயும் போயிட்டு கூட்டம்ன்றாரு. கூட்டம்னு கதற இந்த கூட்டத்தை வைத்து ஒரு வீடியோ ஸ்பெஷல் எபிசோடே பதிவு பண்ணியிருந்தோம். விஜய்க்கு மட்டும் கிடையாது, சன்னி லியோன் அவர்கள் வரைக்கும் வெளியே வந்தாங்கன்னா அந்த நடிகர்களை பார்ப்பதற்கு கூட்டம் கண்டிப்பாக கூடும் என்கின்ற ஒரு எபிசோட தனியா பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் இதற்கு முன்பாக அந்த காணொலியை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த லிங்க்ல போய் பாருங்க. அதுவும் எஸ்பெஷலி எனக்கு கூட்டம் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னான்ட்டு அந்த கூட்டத்தை குறித்து அஜித்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. By gathering a crowd, and with the country 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. 100 கோடி பேர் இருக்கிற நாட்டுல கூட்டம் சேர்க்கிறது பெரிய விஷயம் இல்லடா தற்குறி. கூட்டம் சேர்றதுன்னு பெருமைப்படாதடா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல கூட்டத்தை கூட்டுறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி கூட்டத்தை கூட்டுறது ஒன்னும் பெருமையான விஷயம் கிடையாதுன்னாரு. ஆனால் அந்த இன்டர்வியூல கரூர் சம்பவத்தை குறித்து அஜித்குமார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணி விஜயோட ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டங்கள் சோசியல் மீடியாவில பரப்ப விட்டுட்டு அஜித்குமார் ஆதரவை தேடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தலையே சொல்லிட்டாரு, கரூர் சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு நேர்மையா சொல்லியிருக்காருன்ட்டு. விஜயோட பேரை கூட அவர் சொல்லல. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. ஆனா என்னமோ மை ஃப்ரெண்ட் விஜய் அவர் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாரும் காரணம்னு சொன்ன மாதிரி ஒருவர் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாரும் காரணம். முக்கியமா பாருங்க அந்த கூடுகின்ற கூட்டத்தையும் சேர்த்து சொன்னாரு. இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமாக மீடியாவோட பூஸ்டப் இருக்குங்களா, பூஸ்டப், அந்த பூஸ்டப்பை தான் மேஜரா சொன்னாரு. விஜய்க்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை அந்த இன்டர்வியூல. ஒருவர் மட்டும் காரணம் அல்ல, ஆனால் அந்த ஒருவரும் காரணம்னு சொல்லியிருக்காரு. காரணம் கூட்டுகின்ற கூட்டத்தை கூட்டி பெருமைப்படுறது, வந்த 6 மாசத்துல நான் தான் ராஜான்ற நினைப்போடு இருக்கிறதுன்ட்டு தெல்ல தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. எதுலையோ அடிச்ச மாதிரி 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல கூட்டத்தை கூட்டது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெருமையான விஷயம் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட கூட்டம்னு இங்க கதறது போதாதுன்னு சொல்லி இன்டர்வியூல உட்காந்து கதறாரு. எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பாத்தீங்களா, இந்த கூட்டத்தை வச்சு நான் ஜெயிக்க முடியாதா? ஐ ஆம் சிஎம். சரி ஆய்க்குங்க, உங்க கட்சியோட சின்னம் விசில் சின்னம். விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்த போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நான் இது எனது வெற்றி சின்னம்னு இப்போ அந்த இன்டர்வியூல சொன்னார் பாத்தீங்களா, கடைசியாக ஒரு ஆன்சரு. ஆனா அந்த வெற்றி சின்னம்னு சொன்ன அந்த விசிலோட தமிழாக்கத்தை குறித்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விசில் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க.
அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா மடக்கு ஊதின்னு வரும். அப்படியே ஒரு ஆபாசமா பேசுறான். கேனத்தனமாக பேசக்கூடிய கேன ஊதிகளே, அயோக்கியத்தனமாக பேசக்கூடிய அயோக்கிய ஊதிகளே. நம்ம அதுக்குள்ள போக விரும்பலங்க. ஆனா விசில் சின்னம் கிடைத்த கையோடு செயல் வீரர்கள் கூட்டம் கூட்டினார் இல்லைங்களா, அந்த கூட்டம் தொடங்கி முடிகிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஷிஃப்ட் போட்டு மாறி 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 விசில ஊதிட்டே இருந்தாங்க. கடைசியில் அச்சார் பாருங்க, விஜய் விசில். இன்றைக்கு விசில் சின்னம்னு பெருமையாக விசில் சின்னத்தை குறிப்பிட்டு விசில ஊதி நீ யாரு பெருமையா பேசுறாங்களோ இவரே தான் பாருங்க. இந்த மாணவர்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்குற விழா ஒன்று நடத்தினார் இல்லைங்களா, அந்த விழாவில் விஜயோட ஃபேனு விசில் அடிக்க சொன்னாரு. ஆனா அன்றைக்கு ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி விசில் தான் அடிக்க சொன்னாரு அந்த ஸ்டூடெண்ட். அதுக்கு அவரோட ஃபேஸ் எப்படி மாறுச்சு? விசில் அடிக்கணும் கூட வச்சு என் படத்துல உங்களை பார்த்து அடிக்கிற விசில் தானே உங்க கல்லாவே ரொம்புது. ஆனா ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி அன்னைக்கு விசில்னு சொன்னோன்னா அந்த மாதிரி போன அந்த முகம் இன்றைக்கு பாருங்க விசிலை வைத்துக்கொண்டு எவ்வளவு ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணிருக்காங்க. அன்றைக்கு விசில்னு சொன்னாலே எரிச்சல் அடைந்த விஜய்க்கு தான் பாருங்க இன்றைக்கு அதே விசில் வெற்றி சின்னம். இப்படி ஷாருக் கான்ல தொடங்கி வெற்றி சின்னம் வரைக்கும் கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்ததை உளறி வச்சிருக்காரு. அந்த இன்டர்வியூ இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. டெலிகாஸ்ட் ஆவதற்கு முன்பாகவே அந்த சேனலோட சீஃப் எடிட்டர் அந்த இன்டர்வியூ குறித்து பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பூஸ்டப் பண்றாரு, ஆஹா ஓஹோன்னு. ஏன் இப்படி? டெல்லினா சும்மாவா? டெல்லி தான். இதற்கு முன்பாக பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச் தான் டிவிக்கு கட்சி. பிஸ்கே ஜேபி கட்சியோட அடிமை தான் விஜய் என்று வெளியே தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு மொத்தமாகவே நிரூபிச்சிட்டாரு. ஆமாம்பா, நான் முழு அடிமைதான்ப்பா, முழு நேரம் அடிமை நான் தான்ப்பான்ட்டு. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்கிறதுன்னு போட்டி இல்லை இவங்களுக்குள்ள. டெல்லிக்கு யார் அதிகப்படியான நம்பர் 1 விசுவாச அடிமைன்னு காட்டுறதுல தான் இவங்களுக்கு நம்பர் 1 போட்டியே. ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா அடிமைகளையும் ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 இடத்துல வந்துனுக்காரு விஜய். இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சீஃப் எடிட்டர் அவ்வளவு பில்டப் பண்ணி பேசினார் இல்லைங்களா. இது எல்லாமே ஆஃப் கேமரா கான்வர்சேஷனா. பனையூருக்கு வாங்க ஸ்கிரிப்ட் வழக்கம் போல ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க, டெலிபிராம்டிங்ல ஓடிட்டே இருக்கும். அதை பார்த்து கேட்கிற கேள்வி ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சதை பதில் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் இப்படி டிசைன்? அப்படிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா டெல்லி நம்பர் 1 டெல்லி நம்பர் 2 குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.